السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் ஹதரத் உபாதா பின் சாமித் அவர்களை பற்றி குறிப்பிட்டேன். அது முடிவடையவில்லை. அவரை பற்றி மேலும் சம்பவங்களையும் அறிவிப்புகளையும் கூறுகிறேன். வரலாற்று எழுதப்பட்டுள்ளது. அப்துல்லா பின் உபை கூறியதற்கேற்ப அவரது நட்பு கோத்திரமான பனு கைனுகா முஸ்லிம்களுடன் யுத்தம் தொடுத்தார்கள். உபாதாவும் அப்துல்லா பின் உபை போன்று நட்பு கோத்திரத்தார் ஆவார். ஆனால் யுத்த நிலைகளின் காரணத்தினால் அந்த கோத்திரத்தை விட்டு பிரிந்து விட்டார். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களின் நட்பிலிருந்து விலகிவிட்டார். எழுதப்பட்டுள்ளது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பாலுஹும் அவுலியா பாலின் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபைன்னஹு மின்ஹும் இன்னல்லாஹ லா யஹ்தி கௌமல் ஸாலிமீன். நம்பிக்கை கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பராவர். அவர்களுள் ஒருவர் அவர்களை நண்பராக்கிக் கொண்டால் நிச்சயமாக அவர்களை சார்ந்தவர்களே. அல்லாஹ் அநீதி இழைப்பவர்களுக்கு ஒருபோதும் வழிகாட்டுவதில்லை. இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இங்கு ஒருபோதும் எந்த கிறிஸ்தவர் அல்லது யூதருக்கும் பயத்தரத்தக்க எந்த பணியும் செய்யக்கூடாது என்றும் தொடர்பு வைக்கக்கூடாது என்றும் பொருள் அல்ல. மாறாக இதன் பொருள், ஒரு யூதர் அல்லது கிறிஸ்தவர் யுத்த சூழலில் இருக்கும்போது அவரோடு நட்பு பாராட்டாதீர்கள். அதுவன்றி மற்ற இடத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ளான். அல்லாஹ் தாலா உங்களை நன்மை செய்வதை தடுக்கவில்லை. அவர்கள் மீது யுத்தம் செய்கிறார்கள், வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிறார்கள் என்றால் அல்லாஹ் மற்ற இடங்களில் கூறுகின்றான், லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ருஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹும் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். உங்கள் மார்க்க தொடர்பாக உங்களுடன் போர் செய்யாதவர்களுக்கும் உங்கள் இல்லங்களில் இருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்து அவர்களிடம் நீதியாக நடப்பதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அல்லாஹ் நீதியாக நடப்பவர்களை நேசிக்கின்றான்.
இங்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் பலகீனம், பயம், கோழைத்தனம் காரணமாக முஸ்லிம் அல்லாஹ் தொடர்பு வைக்க வேண்டாம். நோக்கம் உங்களுக்கு அல்லாஹின் மீது தவக்குல் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். உங்கள் ஈமானிய நிலையில் மேம்படுத்தினால் இறைவனும் உங்களுடன் இருப்பான். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் ஆட்சியாளர்கள் உதவி பெறுவதற்காகவும் இந்த அந்நியர்களை சுற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு பயப்படவும் செய்கிறார்கள். இதன் விளைவாக முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிம்களுக்கு எதிராக அந்நியர்களிடம் உதவி கேட்பதனால் பிறகு அவர்களே இஸ்லாத்தின் வேரை அறுப்பவர்கள் ஆகிவிடுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இந்த முஸ்லிம் அரசுகளுக்கு அல்லாஹ் அறிவை தர வேண்டும் என்று துஆ செய்கிறோம். இப்போது ஒரு சம்பவம் கூறப்பட்டு வந்தது. பனு கைனுகா யுத்தம் செய்தார்கள், அவர்கள் தோற்றார்கள். சீரத்துல் ஹாத்தமுன் நபியினில் அது பற்றி கூறப்பட்டுள்ளது. பனு கைனுகா யுத்தத்தில் தோற்ற பிறகு அவர்களை நாடு கடத்தும் கட்டளையிடப்பட்டது. அதன் விவரம் பின்வருமாறு ஆகும். பத்ர் போர் நடந்து முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அவர்களின் சிறுபான்மை மற்றும் பொருள் வசதியின்மை இருந்த நிலையிலும் குறைஷிகளின் பெரிய படையின் மீது வெற்றியை தந்தான். மக்காவின் பெரிய பெரிய ஆட்சி அதிகாரம் செய்தவர்களெல்லாம் மண்ணோடு மண்ணாயினர். மதினாவில் யூதர்கள் மறைவான பொறாமை அவர்களிடம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர்கள் முஸ்லிம்களுடன் வெளிப்படையாகவே சண்டையிடத் தொடங்கினர். சபைகளில் வெளிப்படையாகவே குறைஷி படைகளை வெல்வது என்ன பெரிய விஷயம், எங்களுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டியிட்டால் எவ்வாறு சண்டையிட வேண்டும் என்று நாம் புரிய வைப்போம் என்று பேசினர். இவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திற்கு நேராகவே இந்த வார்த்தைகளை கூறினர். இந்த வகையில் அறிவிப்பு வருகிறது, பத்ர் போருக்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து ஒரு நாள் யூதர்களை ஒன்று கூட்டி போதனை செய்தார்கள். அதில் தமது வாதத்தை எடுத்து வைத்து இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள். அவர்களின் அமைதியான அனுதாபம் கொண்ட சொற்பொழிவுக்கு யூத தலைவர்கள் இந்த வார்த்தையில் பதில் கூறினார்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் சில குறைஷிகளை கொன்று வெற்றி கொண்டு விட்டீர். அவர்களோ யுத்த தினம் இல்லாதவர்கள். எங்களுடன் நீங்கள் சண்டையிட்டால் யுத்தம் செய்பவர்கள் எத்தகையவர்கள் என்று நீர் அறிந்து கொள்வீர். யூதர்கள் வெறும் வார்த்தையுடன் நிற்கவில்லை. எழுதப்பட்டுள்ளது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல திட்டமிட்டார்கள் என்றும் தெரிய வந்தது. ஏனென்றால் அறிவிப்பில் வருகிறது, அந்நாட்களில் தல்ஹா பின் பரா என்ற சஹாபி மரண தருவாயில் இறுதி உபதேசமாக கூறினார், நான் இரவில் இறந்துவிட்டால் ஜனாசா தொழுவிப்பதற்காக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் தர வேண்டாம். இதே காரணத்தினால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதும் விபத்து நடந்துவிடக்கூடாது. அன்னார் இரவில் ஜனாசாவுக்காக வந்தால் அவர்களுக்கு தாக்குதல் தொடுக்க வாய்ப்பு கிடைத்து விடலாம். எவ்வாறு இருப்பினும் பத்ர் போருக்கு பிறகு யூதர்கள் வெளிப்படையாகவே விஷமத்தை தொடங்கிவிட்டார்கள். மதினாவின் எதிரிகள் பனு கைனுகா மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் தரப்பிலிருந்து உடன்படிக்கை மீறல் நிகழ்ந்தது. இந்த வகையில் வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், மதினாவின் யூதர்கள் முதலில் பனு கைனுகா தான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை முறித்தார்கள். பத்ர் போருக்கு பிறகு அவர்கள் மிகவும் விஷமம் செய்ய தொடங்கினார்கள். வேண்டுமென்றே
தமது காழ்ப்புணர்ச்சியையும் பொறாமையையும் வெளிக்காட்டினார்கள். தமது உடன்படிக்கையை மீறினார்கள். இவையெல்லாம் நடந்தும் தமது எஜமானர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப முஸ்லிம்கள் எல்லா வகையிலும் பொறுமையை அளித்தார்கள். தம் தரப்பிலிருந்து எந்த செயலும் செய்யவில்லை. இன்னும் சொல்வதானால், ஹதீஸில் வருகிறது, யூதர்களுடன் நடந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக யூதர்களின் நலனை நாடினார்கள். ஒருமுறை ஒரு முஸ்லீமுக்கும் யூதருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. யூதர் மூசா நபியை எல்லா நபிமார்களிலும் மேலானவர் என்று கூறினார். சஹாபிக்கு கோபம் வந்தது. அவர் யூதருடன் கடும் விவாதம் செய்தார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல்மார்களில் சிறந்தவர் என்று கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சம்பவம் தெரிய வந்தது. அண்ணா கோபம் கொண்டார்கள். சஹாபியை கண்டித்தார்கள், எச்சரித்தார்கள். உமக்கு என்ன வேலை? நீர் இறைவனின் ரசூல்மார்களில் ஒருவரை விட ஒருவருக்கு மேன்மைப்படுத்துகிறீர் என்று கூறியவாறு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சிறப்பை விளக்கியவாறு யூதரின் மனதை சமாதானப்படுத்தினார்கள். இந்த ஆறுதல் படும் வரைக்கு பிறகும் கூட மென்மையான நடைமுறைக்கும் கனிவின் நடைமுறைக்கும் பிறகும் கூட யூதர் தமது துவேஷத்தில் முன்னேறியவே செய்தார்கள். இறுதியில் யூதர்களிடமிருந்தே யுத்தம் தொடங்கியது. அவர்களின் உள்ளத்து பகைமையை உள்ளத்தால் வைத்து கொண்டு இருக்க முடியவில்லை, அடக்க முடியவில்லை, வெளியில் வந்துவிட்டது. எவ்வாறு இது நடந்தது என்றால், ஒரு முஸ்லிம் பெண் ஒரு யூதரின் கடையில் பொருள் வாங்கச் சென்றார். சில விஷமிகளான யூதர்கள் அமர்ந்திருந்தார்கள். மிகவும் மோசமான முறையில் அப்பெண்ணை சீண்டினார்கள். கடைக்காரரும் கூட அப்பெண்ணின் கீழ் ஆடையை முள்ளால் அல்லது ஹூக் போன்ற ஒன்றால் குத்தி அப்பெண் அறியாத முறையில் கிழித்து விட்டார். விளைவு, அப்பெண் அவர்களின் தீய நடைமுறையை பார்த்து திரும்ப வரும்போது நிர்வாணமானார். ஆடை கலன்று விட்டது. அந்த யூத கடைக்காரரும் யூதர்களும் சிரித்தார்கள், நகையாடினார்கள். முஸ்லிம் பெண் நாணத்தால் கூக்குரலிட்டார், உதவி கிடைத்தார். இந்நிலையில் ஒரு முஸ்லிம் அந்த இடத்தில் அருகில் இருந்ததனால் அங்கு வந்து சேர்ந்தார். அவர்களுடன் சண்டை தொடங்கியது. யூத கடைக்காரர் கொல்லப்பட்டார். முஸ்லிம்களை நோக்கி நாலாபுரமும் வாழ்ந்தன. அவர்கள் அந்த முஸ்லிமை அங்கேயே கொன்றுவிட்டனர். முஸ்லிம்களுக்கு இந்த சம்பவம் தெரிய வந்ததும் அவர்களுக்கு சமூக ரோஷம் எழுந்தது. அவர்களின் கண்களில் ரத்தம் வழிந்தது. மறுபுறம் யூதர்கள் இந்த சம்பவத்தை சண்டையிட விரும்பினர். கூட்டமாக கூடினர். குழப்பமான நிலை ஏற்பட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்ததும் அன்னார் பனு கைனுகாவின் தலைவர்களை அழைத்து, இம்முறை சரியல்ல, நீங்கள் இந்த விஷமத்திலிருந்து விலகுங்கள், இறைவனுக்கு அஞ்சுங்கள் என்றார்கள். அவர்கள் அதனை ஏற்கொண்டு தமது வெட்கத்தை வெளிப்படுத்துவதற்கு பதில் மன்னிப்பு கேட்பதற்கு மிகவும் கர்வத்துடன் பெருமையுடன் பதில் கூறினார்கள். மிரட்டலை தொடர்ந்தனர். பத்ரின் வெற்றியில் மூழ்கிவிட வேண்டாம், எங்களுடன் சண்டையிட்டால் சண்டை செய்பவர் எப்படி இருப்பார் என்று தெரிய வரும் என்றார். அப்பாவி சஹாபிகளை அழைத்து கொண்டு பனு கைனுகாவின் கோட்டைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு இது கடைசி வாய்ப்பாக இருந்தது. அந்த யூதர்கள் திருந்தியிருக்கலாம், அவர்கள் வரம்பு மீறி இருந்தனர், அதற்காக வருந்தியிருக்கலாம், அடியெடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் முன்னாலேயே சண்டைக்கு ஆகினர். எவ்வாறு இருப்பினும் சண்டைக்கான அறிவிப்பு வந்தது. இஸ்லாம் மற்றும் யூத சக்திகள் ஒருவர் மற்றவருக்கு எதிரில் நின்றனர். அக்கால நடைமுறைக்கு ஏற்ப சண்டை ஒரு நடைமுறை இவ்வாறும் இருந்தது. அவர்கள் தமது கோட்டைகளில் பாதுகாப்பாக அமர்ந்து கொள்வர். எதிர்த்தரப்பு முற்றுகையிடுவர். பேச்சு முற்றி ஒருவர் மற்றவருடன் தாக்குதல் ஆரம்பமாகும். எந்த அளவுக்கு என்றால், முற்றுகையிடும் படை கோட்டையை கைப்பற்றுவதில் விரைந்து
முற்றுகையை நிறுத்துவார்கள் அல்லது முடித்து விடுவார்கள். பிறகு கோட்டைக்குள் இருக்கும் மக்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படுவர். அல்லது இவ்வாறு நடக்கும், கோட்டைக்குள் இருப்பவர்கள் கோட்டை கதவை திறந்து கொண்டு தம்மை வெற்றி பெற்றவர்களிடம் விடுவார்கள். இந்த போரிலும் பனு கைனுகா இதே நடைமுறையை கையாண்டனர். ஒரு கோட்டையில் அமர்ந்தனர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட்டையை சுற்றி கொண்டு அவர்களை முற்றுகையிட்டார்கள். முற்றுகை 15 நாட்கள் வரை நீடித்தது. இறுதியில் பனு கைனுகாவினுடைய எல்லா அழுத்தங்களும் முறிந்தன. அவர்கள் ஒரு நிபந்தனையுடன் தமது கோட்டையை திறந்தனர். அவர்களின் பொருள்களை முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவர்களின் உயிர்கள், குடும்பங்கள் மீது முஸ்லிம்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற நிபந்தனையை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தை அவர்கள் கொலை செய்ய தகுந்தவர்கள் ஆவர். அவர்களுக்கு உடன்படிக்கையின்படி மூசாவின் ஷரியத்து தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்தின் முதல் குற்றமாக இருந்தது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிகரற்ற அன்பும் சிறப்பும். தண்டனை என்ற கடைசி சிகிச்சையை ஆரம்ப குற்றத்துக்கு இயலாது என்று கருதியது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிகரற்ற அன்பும் சிறப்பும் தண்டனை என்ற கடைசி சிகிச்சையை ஆரம்ப குற்றத்திற்கு தர இயலாது என்று கருதியது. மறுபுறம் அத்தகைய உடன்படிக்கை மீறக்கூடிய பகை சமுதாயத்தை மதினாவில் வாழ விடுவது கொல்லத்தக்க பாம்பை வைத்து பராமரிப்பது போன்ற செயலாகும். ஏற்கனவே அவுஸ் கசரஜ் என்ற நயவஞ்சக கோத்திரங்கள் முதலிலேயே மதினாவில் இருந்தனர். வெளியில் எல்லா அரபு கோத்திரங்களும் முஸ்லிம்களை குறித்து மூக்கில் கோர்த்து கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீர்ப்பு பனு கைனுகா மதினாவை விட்டு சென்றுவிட வேண்டும் என்பது அவர்களின் குற்றத்திற்கு எதிரில் அக்கால சூழலிற்கு ஏற்ப மிகவும் மென்மையான தண்டனையாகும். உண்மையில் இதன் நோக்கம் தம்மவரை பாதுகாப்பதாகும். மதினாவின் முஸ்லிம்களை பாதுகாப்பதுதான் நோக்கமாகும். அதுவன்றி அரபுகளின் நாடோடிகள் குறித்து மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகிறார்கள், அவர்களின் பார்வையில் ஊரை விட்டு போவது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அவர்களே சுற்றி கொண்டுதான் திரிவார்கள். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள். குறிப்பாக ஒரு கோத்திரத்திற்கு சொத்துக்களோ நிலங்களோ தோப்புகளோ இல்லை என்றால், பனு கைனுகா ஒன்று இருந்தால் அவர்களிடமும் அவை இருந்ததில்லை. அம்மக்கள் அந்த கோத்திரம் முழுக்க நிம்மதியாக ஓரிடத்திலிருந்து மறு இடத்திற்கு சென்று வசிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த வகையில் பனு கைனுகா மிகவும் நிம்மதியுடன் மதினாவை விட்டு சிரியாவுக்கு போய்விட்டார்கள். அவர்கள் செல்வது குறித்து ஏற்பாடும் கண்காணிப்பும் செய்யும் பணியை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சஹாபி உபாதா பின் சாமிதிடம் வழங்கியிருந்தார்கள். அவரை பற்றியே இப்போது கூறி வருகிறோம். உபாதா பின் சாமிதின் நட்பு கோத்திரமாக இருந்ததனால் சிறிது தூரம் பனு கைனுகாவுடன் சென்றார்கள். பிறகு அவர்களை பாதுகாப்பாக அனுப்பித்தார்கள். தாம் திரும்பி வந்தார்கள். போர் செல்வமாக முஸ்லிம்களுக்கு யுத்த கருவிகள் மட்டுமே கிடைத்தன, அல்லது அவர்களின் தொழிலாக இருந்த சில கருவிகளை தவிர போர் செல்வமாக முஸ்லிம்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இது பற்றி சீரத்துல் ஹல்பியாவில் விவரங்கள் உள்ளன. அதில் எழுதப்பட்டுள்ளது, அந்த யூதர்களை மதீனாவை விட்டு நிரந்தரமாக நாடு கடத்த ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகள். அவர்கள் நாடு கடத்தும் பொறுப்பை ஹதரத் உபாதா பின் சாமித் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். யூதர்கள் மதீனாவை விட்டு வெளியேற 3 நாட்கள் அவகாசம் கேட்டார். இந்த வகையில் யூதர்கள் 3 நாட்களுக்கு பிறகு மதீனாவை விட்டு விடைபெற்று சென்றனர். அவர்களுக்கு முன் யூதர்கள்
உபாதா பின் சாமிதரிடம் 3 நாட்கள் தான் அவகாசம் தரப்பட்டுள்ளது, இன்னும் சிறிது அவகாசம் வேண்டும் என்றனர். ஆனால் உபாதா இல்லை, 1 நிமிடம் கூட அவகாசத்தை அதிகரிக்க இயலாது கூறினார்கள். பிறகு உபாதா தமது கண்காணிப்புடன் அவர்களை நாடு கடத்தினார்கள். அவர்கள் சிரியா நாட்டுக்கு சென்று அங்குள்ள ஓர் ஊரில் ஒரு மைதானத்தில் தங்கினார்கள். ஹதரத் உபாதா பின் சாமிதிடம் இருந்து வேறு நிறைய ஹதீஸ்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அன்னாரின் ஒன்று கிடைக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணிகள் அதிகம். எனவே முஹாஜிரின்களில் ஒருவர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு திருக்குர்ஆன் கற்றுத்தர எங்களில் ஒருவரிடம் அவரை ஒப்படைப்பார்கள் என்று திருக்குர்ஆன் கற்றுத்தாருங்கள், மார்க்க போதனைகளை கற்றுத்தாருங்கள் என்று கூறுகிறார். ஒரு முறை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை என்னிடம் ஒப்படைத்தார்கள். அவர் என்னுடன் வசித்து வந்தார். அவரையும் என் வீட்டினருடன் சேர்த்து உணவில் சேர்த்து கொண்டேன். அவருக்கு திருக்குர்ஆன் கற்றுத்தந்தேன். அவர் தமது குடும்பத்தாரிடம் செல்லும் பொழுது தம் மீது எனக்கு உரிமை இருப்பதாக கருதினார். அதாவது தங்கியிருந்ததினாலும் நான் சேவை செய்ததினாலும் குர்ஆன் கற்று தந்ததாலும் எனக்கு அவர் மீது உரிமை இருப்பதாக கருதினார். அதற்காக வில் ஒன்றை பரிசாக அம்புகளை வைக்கும் அந்த வில்லை வாறு, இது எத்தகைய ஒரு சாதனம் என்றால், இதனை விட சிறந்த மரத்தை, இதனை விட மிருதுவானதை நான் பார்த்ததில்லை என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமூகத்திற்கு அவர் வந்திருந்தார். அன்னாரிடம் அவரை பற்றி கருத்து என்ன என்று நான் கேட்டேன். எனக்கு இவ்வாறு ஒரு வில் பரிசாக தந்திருக்கிறார் என்று கூறியதும் அன்னார் கூறினார்கள், இது உமது தோள்களில் நடுவில் உள்ள வில்லாகும். நீர் திருக்குர்ஆன் ஓத கற்றுத்தந்ததுக்காக இது உமக்கு தரப்பட்டுள்ளது, உமது தோள்களில் தொங்குகிறது என்றார்கள். இன்னொரு அறிவிப்பும் உள்ளது. ஹதரத் உபாதா பின் சாமித் அறிவிக்கிறார்கள், நான் அஸ்ஹாபு ஷுஃபா திண்ணை தோழர்களில் இருந்து திருக்குர்ஆனின் கற்றுத்தந்தேன், அவர்களுக்கு எழுதவும் கற்றுத்தந்தேன். அப்போது அதில் ஒருவர் எனக்கு அன்பளிப்பாக அம்புகள் வைத்து எரியும் வில்லை அனுப்பினார். அது ஒன்றும் செல்வம் இல்லையே, பணமும் அல்ல, தங்கம் வழியும் அல்ல, அல்லது வேறு கரன்சியும் இல்லை. அதிலிருந்து நான் அல்லாஹின் வழியில் அம்பு விடுவேன் என்றும் அந்த வில் தான் பயன் தரக்கூடியது என்றும், எனக்கு எப்போது ஜிஹாதுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அம்பு விட பயன்படும் என்றும் அல்லாஹின் வழியில் பயன்படுத்த வேண்டும் என்றும் எண்ணினேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அது பற்றி கேட்டபோது அன்னார் கூறினார்கள், அதாவது நீர் விரும்பினால் நெருப்பின் ஒரு நாண் உமது கழுத்தில் அணிவிக்கப்பட்டால் நல்லது, ஏற்றுக்கொள். விரும்பியார்கள் தமது அறிவிப்பில் இதுபோன்ற அறிவிப்புகளை பல்வேறு இடங்களில் ஆதாரம் காட்டி விளக்கியிருக்கிறார்கள். திருக்குர்ஆன் கற்பிப்பதற்கு ஓதி கொடுத்ததற்கு கூலியாக அந்த வில் கிடைத்தது. அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. ஆகவே தனிப்பட்ட முறையில் திருக்குர்ஆனை கற்றுத்தருவதை வருமானத்தின் ஒரு வழியாக ஆக்கியவர்களுக்கு இதில் வழிகாட்டல் உள்ளது. ஹதரத் ராஷித் பின் ஹுவைஷ் இடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உபாதா பின் சாமித் அவர்களை நோய் விசாரிக்க அவர்களிடம் வந்தார்கள். அப்போது அவர் நோயிற்றிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உம்மத்தில் யார் யாரெல்லாம் ஷஹீதுகள் என்று உமக்கு தெரியுமா? உடனே ஒருவர் மற்றவரை பார்த்தனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபாதா பின் சாமித் அவர்களை நோய் விசாரிக்க வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உம்மத்தில் யார் யார் ஷஹீதுகள் என்று உமக்கு தெரியுமா? ஒருவர் மற்றவரை பார்த்தனர். ஹதரத் உபாதா அம்மக்களிடம் கூறினார்கள், என்னை சாய்த்து வைத்து பிடித்து கொள்ளுங்கள். அந்த வகையில் பிடித்து அமர்த்தப்பட்டதும் ஹதரத் உபாதா கூறினார், அல்லாஹ்வின் தூதரே,
யார் யார் ஷஹீது என்று தெரியுமா என்று கேட்டீர்கள். தைரியத்துடன் உறுதியான பாதத்துடன் போராடுபவர், நற்கோலியின் நியத்து கொண்டவர் ஷஹீதாவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இவ்வளவுதான் என்றால் எனது உம்மத்தில் ஷஹீதுகள் மிகவும் குறைவாகவே இருப்பர். பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்படுதல் ஷஹாதத்தாகும். பிளேக் நோயினால் மரிப்பது ஷஹாதத்தாகும். அது பரவி இருக்கும் வேளையில் ஒரு நம்பிக்கையாளர் ஏதாவது காரணத்தினால் அதனால் பொதிந்து கொள்ளப்பட்டால் அவர் நல்ல நம்பிக்கையாளர் என்றால் அது அவருக்கு ஷஹாதத்தாகும். பிறகு நீரில் மூழ்குதல் ஷஹாதத்தாகும். வயிற்று வலியினால் மரிப்பது ஷஹாதத்தாகும். பெருந்துடக்கின் வேளையில் பெருந்துடக்கில் மரணிப்பவளை அவளது குழந்தை தமது கையால் இழுத்து கொண்டு சென்று ஜன்னத்தில் சேர்க்கும். மேலும் கூறினார்கள், அந்த பெண் குழந்தை பிறப்பின் போது அதிக இரத்தப்போக்கினால் மரித்து விட்டால் அல்லது பெருந்தொடக்கின் நிலையில் 40 நாள்களில் பலகீனத்தால் மரணித்தால், குழந்தை பிறப்பினால் அந்நிலையின் பலகீனம் என்றால் அந்த குழந்தை இழுத்து கொண்டு சென்று அப்பெண்ணை ஜன்னத்தில் எடுத்து செல்லும். அதாவது அக்குழந்தை அப்பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைக்க காரணமாகிவிடும். சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் உள்ளது, நான் விளக்கியும் இருக்கின்றேன். அதை ஒத்த அறிவிப்பு இதுவுமாகும். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஷஹீது ஐவர். இப்போது ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாமுக்கு பிளேக் நோய் ஒரு அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. இப்போது அன்னாருக்கு ஒரு அடையாளம் ஆவது ஹதரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையான ஈமான் கொண்டவர்கள் மீது இது தாக்காது என்பதாகும். எனவே இங்கு முற்றிலும் வேறு ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. ஆனால் பொதுவாக தொற்று நோய் பரவி இருந்து அதில் ஒரு முழுமையான நம்பிக்கையாளர் அதனால் மரணித்தால் அவர் ஷஹீத் என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இஸ்மாயில் பின் உபைத் அன்சாரி கூறுகின்றார், ஹதரத் உபாதா ஹதரத் அபூ ஹுரைராவிடம் கூறினார்கள், அபூ ஹுரைராவே, நீர் எங்களுடன் இல்லாத போது மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் பைஅத் செய்யும்போது நாங்கள் அன்னாரிடம் சுறுசுறுப்பு சோம்பல் எந்த நிலையிலும் கேட்கவும் ஏற்கவும் நல்லிலும் வறுமை நிலையிலும் நன்மையை ஏவி தீயதை விளக்குவதில் அல்லாஹுடைய அருளுக்கும் மேன்மைக்கும் உரிய சரியான விஷயத்தை கூறுவதும் அவ்விஷயத்தில் இந்த பழி கூறுபவரின் பழிச்சொல்லுக்கும் அஞ்சாமலும் பொருட்படுத்தாமலும் ஒளி பொருந்திய மதீனாவுக்கு ரசூல் வரும்போது அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் எமது உயிர் மற்றும் மனைவி மக்களை விட அன்னாரை பாதுகாக்க செய்வோம் என்றும் பையத் செய்தோம். இவை அனைத்து விஷயத்திலும் பையத் செய்தோம். இதற்காக எங்களுக்கு ஜன்னத் வாக்களிக்கப்பட்டது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் நாங்களோ அதனை முறிப்பது நமக்கே நஷ்டம் விளைவிப்பதாகும். எந்த நிபந்தனையின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் பையத் செய்தோமோ அதனை நிறைவேற்றினால் அல்லாஹ் அந்த பையத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் வாக்குறுதியை முழுமை செய்வான். ஹதரத் முஆவியா ஒரு முறை ஹதரத் உஸ்மான் கனி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ஹதரத் மசாமா பின் சாபித் அவர்களால் சிரியாவாசிகள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். நீங்கள் உபாதாவை திரும்ப அழைத்து கொள்ளுங்கள், அல்லது நான் அவரை விட்டும் சிரியாவை விட்டும் விலகிக் கொள்கிறேன், அதாவது இங்கிருந்து நான் போய்விடுகிறேன். ஹதரத் உஸ்மான் எழுதினார்கள், ஹதரத் உபாதாவை வாகனத்தில் அமர்த்தி ஒளி பொருந்திய மதினாவில் அவரது வீடு வரை கொண்டு வந்து விட ஏற்பாடு செய்யுங்கள். இந்த வகையில் ஹதரத் முஆவியா அன்னாரை அனுப்பி வைத்தார்கள். அன்னார் மதினா முனவரா வந்து சேர்ந்தார்கள். ஹதரத் உஸ்மான் தமது வீட்டிற்கு போய்விட்டார்கள். ஹதரத் உபாதா ஒரு தனி மனிதர், முன்னே பின்னே யாரும் இருக்கவில்லை. எந்த சஹாபாக்கள் நிலையில் ஹதரத் உஸ்மானுடைய வீட்டில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார்கள். பிறகு அவர் பக்கமாக திரும்பி ஹதரத் உஸ்மான் கூறினார்கள்,
உபாதா பின் சாமித், உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன விவகாரம் என்றதும் ஹதரத் உபா மக்கள் முன் வந்து கூறினார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டுள்ளேன், எனக்கு பிறகு சில ஆட்சியாளர் வருவர், நீர் விரும்பாத செயல்களை செய்பவர்களாக அவர்களை காண்பீர், அவர்கள் வெறுக்கின்ற செயல்களை நீர் நல்லதாக கருதுவீர். எனவே எவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட மாட்டாரோ அவருக்கு கட்டுப்படாதீர். ஆகவே நீர் உமது ரப்புடைய கட்டளைகளை அலட்சியம் செய்யாதே. இவ்வாறு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டேன். சில விவகாரங்கள் முரண்படலாம். அவற்றில் அமீர் முஆவியா மற்றும் ஹதரத் உபாதா பின் சாமித் இருவருக்கும் இடையில் உள்ள பிரச்சனையும் அடங்கும். கடந்த ஹுத்பாயிலும் கூட கூறினேன், ஹதரத் உமருடைய காலத்தில் இது போன்ற சம்பவம் நடந்தது. ஏனெனில் ஹதரத் உபாதா பின் சாமித் ஆரம்பகால சஹாபாக்களை சார்ந்தவர். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்ட விஷயங்களில் அன்னார் மிகவும் எச்சரிக்கையுடன் அமல் செய்பவர்களாக இருந்தார்கள், அமல் செய்ய வைப்பவர்களாகவும் இருந்தார்கள், அதுவே சரி என்று கூறுபவர்களாக இருந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இவ்வாறு நடந்தபோது அமீர் முஆவியாவுடன் அன்னாருக்கு கருத்து மோதல் ஏற்பட்ட போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீர் முஆவியாவிடம், அவரிடம் உமக்கு எந்த பேச்சுவார்த்தைகளும் வேண்டாம் என்றும், என்ன விவகாரங்களை உபாதா கூறுகிறாரோ அதனை அவரை செய்ய விடுங்கள் என்றும் எழுதிவிட்டார்கள். அன்னார் மதீனா வந்ததும் திருப்பி அனுப்பி வைத்தார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மீண்டும் பிரச்சனை வந்தபோது ஹதரத் உஸ்மான் அவரை திரும்ப அழைத்து கொண்டார்கள் அன்னாரின் சூழலுக்கு ஏற்ப. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உபாதாவுக்கு ஓர் அந்தஸ்து இருந்தது. சில விவரங்களை விரிவாக விளக்க முடிந்தவர்களாக இருந்தார்கள். சில விஷயங்களில் தெளிவாக கூறி வந்தார்கள். உதாரணமாக கொடுக்கல் வாங்கல் விவகாரம், எல்லை பிரச்சனைகள், வணிக விவகாரங்கள். இது ஒரு பரந்த கருத்தாகும், இப்போது விளக்க முடியாது. இவற்றில் அமீர் முஆவியாவுடன் கருத்து வேறுபாடு இருந்தது. காரணம், அவர்களிடம் ஆதாரம் இருந்தது. அதற்கேற்ப அன்னார் விளக்கம் தந்தார்கள். அமீர் முஆவியா தாம் ஒரு விளக்கம் தந்தார். தெளிவான ஆதாரம் இல்லாதவரை திருக்குர்ஆன், ஹதீஸ், இக்காலத்தில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய விளக்கங்கள் இல்லாமல் கருத்து வேறுபாடு கொண்டு திரிவது சரியல்ல. அடிப்படை விஷயமாக, அவசியமான விஷயமாக நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய வரம்புகளில் மீறக்கூடாது, உள்ளே நிற்க வேண்டும். இதனை ஒவ்வொரு அஹ்மதியும் கருத்தில் கொள்ள வேண்டும். கட்டுப்படுதலின் வட்டத்தில் நிற்க வேண்டும். தாயார் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நான் வலீதை சந்தித்தேன். அவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபியான உபாதா பின் சாமிதுடைய மகன் ஆவார். அவரிடம் நான் கேட்டேன், உங்கள் தந்தை ஹதரத் உபாதா மரண வேளையில் என்ன வசியத் செய்தார்? அவர் கூறினார், ஹதரத் உபாதா என்னை அழைத்து கூறினார், எனது மகனே, அல்லாஹ் அஞ்சு. அல்லாஹின் மீது ஈமான் கொள்ளாமல் இறை எச்சம் கொள்ள முடியாது. எல்லா வகை நன்மை தீமைகள் குறித்தும் இறை நியதி குறித்தும் ஈமான் கொள்ளாமல் இறை எச்சம் கொள்ளவும் முடியாது. ஆகவே இது அல்லாத எந்த கொள்கை மீது மரித்தாலும் நீ நரகத்தில் நுழைவாய் என்று கூறினார். ஹதரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உம்மே ஹரம் பின்த் மல்ஹான் வீட்டிற்கு செல்வார்கள். அவர் ஹதரத் உபாதா பின் சாமிதுடைய மனைவி ஆவார். அவர் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவளிப்பார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உம்மே ஹராம் வீட்டுக்கு சென்றபோது அவர் அன்னாருக்கு உணவளித்தார்கள். அன்னாரின் தலையை பார்த்தார்கள், கோதிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிவிட்டார்கள். அவ்வாறு உறங்கிய நிலையில் பொன்னும் ஒருவல் பொறுத்தவாறு எழுந்தார்கள். ஹதரத் உம்மே ஹராம், அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக சிரித்தீர்கள் என்று கேட்டார். அன்னார், எனது உம்மத்தில் உள்ள சில மக்கள் எனக்கு காட்டப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் யுத்தம் செய்ய புறப்பட்டவர்கள்.
அவர்கள் கடலில் வாகனத்தில் செல்கின்றார்கள், அரியணையில் அமர்வது போன்று அமர்ந்திருக்கிறார்கள் என்றோ அல்லது அரசர்கள் அரியணையில் அமர்வது போன்று அமர்ந்திருந்தார்கள் என்றோ கூறினார்கள் என்று விளக்குபவர் சந்தேகத்துடன் கூறுகிறார். எந்த வார்த்தை கூறினார்கள்? எவ்வாறு இருப்பினும் நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதரே, துவா செய்யுங்கள், அவன் என்னையும் அவர்களுடன் சேர்ப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் உம்மே ஹரமுக்காக துவா செய்தார்கள். பிறகு அன்னார் தமது தலையை வைத்து உறங்கிவிட்டார்கள். பிறகு சிரித்தவாறு எழுந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் சிரித்தீர்கள்? என் உம்மத்தில் சில மக்கள் என் முன் காட்டப்பட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் யுத்தம் செய்ய புறப்பட்டவர்கள். பிறகு முதலில் நடந்த அனைத்து. உடனே நான், யா ரசூலல்லாஹ், என்னையும் அதில் சேருங்கள் என்றதும் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் முதலிலேயே அதில் இணைந்து விட்டீர் என்றார். இவ்வாறு ஹதரத் உம்மே ஹரம் முஆவியா பின் அபூ சுஃபியான் காலத்தில் கடலில் பயணம் செய்தார். கடலை விட்டு வெளியில் வந்ததும் தமது வாகனத்தில் இருந்து விழுந்து மரணம் அடைந்தார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் வீட்டிற்கு செல்வார்கள். காரணம், மஹரமான புனித உறவில் உள்ளவர்களாவார்கள். அன்னாரின் மனைவி அல்ல. எவ்வாறு சென்றார்கள் என்பது குறித்து எழுதப்பட்டுள்ளது. உம்மே ஹரம் மல்ஹான் இப்னு ஹாலிதுடைய மகள் ஆவார்கள். பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர். அனஸுடைய சிற்றன்னை. அனஸுடைய தாயார் உம்மே சுலைமுடைய சகோதரி ஆவார். உம்மே ஹரம் மற்றும் உம்மே சுலைம் ஆகிய இரு சகோதரிகளும் பால்குடி உறவுமுறை அல்லது நெருங்கிய உறவுமுறையால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு சிற்றன்னை ஆவர். இபி எழுதுகிறார், இமாம் நவ்வி எழுதுகிறார், எல்லா அறிஞர்களின் ஒன்றுபட்ட கருத்தின்படி உம்மே ஹராம் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹரம் புனித உறவு ஆவார்கள். ஏனென்றால் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சங்கோஜமும் இன்றி மதிய வேளை சில வேளைகளில் உம்மே ஹரம் வீட்டில் ஓய்வெடுப்பார்கள். ஆனால் எந்த வகையில் புனித உறவு என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளதை தவிர மஹரம்தான் என்பதில் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள். எந்த உறவின்படி மஹரமாக இருந்தார்கள் என்பதில் சிலருக்கு கருத்து வேறுபாடு உள்ளது. எவ்வாறு இருப்பினும் சிலர் சில தொடர்புகளை காட்டி மஹரம் என்றார்கள், சிலர் வேறு தொடர்புகளை காட்டி மஹரம் என்கின்றனர். ஹதரத் உம்மே ஹரம் இஸ்லாத்தை ஏற்றார். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் பையத் செய்தார். அவரது கணவர் உபாதா பின் சாமித் அன்சாரிகளின் ஒரு கம்பீரமிக்க சஹாபியுடன் வந்து இஸ்லாத்தை ஏற்றார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளுக்குரிய கரங்களில் பையத் செய்தார். ஹதரத் உஸ்மான் சுன்னூரைன் அவருடைய கிலாஃபத்து காலத்தில் அன்னாரது கணவரான உபாதா பின் சாமித் என்ற கம்பீரமிக்க அன்சாரி அல்லாஹின் வழியில் ஜிஹாதுக்காக வெளிப்பட்டார். ரோமுடைய தலைநகரா சென்று அங்கு ஷஹாதத்தை பெற்றார். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டபடியே ஷஹாதத்தை பெற்றார். புகாரியின் விரிவுரை உம்தத்துல் காரி மற்றும் புகாரியின் இன்னொரு விரிவுரை ஷாத்து சாரியில் எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் உம்மே ஹராம் 27 ஹிஜ்ரியில் இருந்து 28 ஹிஜ்ரிக்குள் வஃபாத்தானார்கள். சிலரது பார்வையில் அவரது வஃபாத்து அமீர் முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. முதல் கூற்று அதிக பிரபல்யமானது. வரலாற்று எழுதுபவர்கள் இதனை கூறியிருக்கிறார்கள். ஹதரத் உஸ்மானுடைய கலாபத்தில் தான் இந்த கடல் சண்டை நடந்தது. அதில் தான் உம்மே ஹரம் மரணம் நிகழ்ந்தது. முஆவியா காலம் என்பதன் பொருள் முஆவியாவின் ஆட்சி காலம் அல்ல, மாறாக அதன் பொருள் முஆவியா ரோமுக்கு எதிராக சண்டையில் ஈடுபட்டிருக்க போது சண்டையில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் நடந்ததாகும். இந்த சண்டையில் ஹதரத் உம்மே ஹராமுடைய கணவர் உபாதா பின் சாமித் கலந்து கொண்டார். இந்த கடல் சண்டையில் இருந்து திரும்பும் போது ஹதரத் உம்மே ஹராம் மரணமடைந்தார். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்தில் காலத்தில் இது நடந்ததாகும். ஜனாதா பின் அபு உமையா அறிவிக்கின்றார், நாங்கள் உபாதாவிடம் சென்றபோது அவர் நோயுற்றிருந்தார். நாங்கள் கூறினோம், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவானாக. நீங்கள் ஏதாவது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்ட ஹதீஸை கூறுங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கட்டும். அன்னார் கூறினார்கள், ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைத்தார்கள். நாங்கள் பையத் செய்தோம். என்ன விஷயத்தில் நாங்கள் அன்னாரிடம் பையத் செய்தோமோ
அவையாவன: எங்கள் சுக்கம், எங்கள் சுகம், துக்கம், வறுமை, வளமை, எவை எங்களிடம் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலையிலும் கேட்போம், கட்டுப்படுவோம். அதிகாரம் பெறுவதற்காக ஆட்சியாளர்களிடம் சண்டையிட மாட்டோம். வெளிப்படையாக மறுப்பு செய்து அம்மறுப்புக்கு அல்லாஹ்விடமிருந்து ஆதாரமும் இருக்கின்ற நிலையில் தவிர, வெளிப்படையில் மறுப்பின் மீது எங்களை நிர்பந்தம் செய்தால் கருத்து தெளிவானது என்பது வேறு விஷயம். மேலும் சுதந்திரம் கிடைக்கும் பொழுது கருத்து தெளிவானது. சனவி அறிவிக்கின்றார், ஹதரத் உபாதா பின் சாமித் அவர்களை மரணம் நெருங்கிய போது அருகில் சென்றோம். நான் அழுததும் அவர், நில்லுங்கள், ஏன் அழுகிறீர்கள்? இறைவன் மீது ஆணையாக என்னிடம் சாட்சி கோரப்பட்டால் உமக்காக சாட்சி கூறுவேன். எனக்கு பரிந்துரை செய்ய உரிமை தரப்பட்டால் உமக்காக பரிந்துரை செய்வேன். எனக்கு சக்தி இருந்தால் உமக்கு பயன்படுவேன். மேலும் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணை, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஏதாவது ஹதீஸிலும் ஒவ்வொரு நன்மை இருந்தது. அதனை உமக்கு முன் எடுத்து வைத்து விட்டேன். ஒன்றே ஒன்றை தவிர அதனை இப்போது கூறுவேன். நான் மரணத்தின் மடியில் இருக்கிறேன். நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற கேட்டேன், எவர் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் ரசூல் என்றும் சாட்சி கூறினாரோ அவர் மீது நெருப்பு ஹராமாகிவிடும். அவர் முஸ்லீம் ஆவார். அல்லாஹ் இந்த சஹாபாக்களின் தகுதியை உயர்த்துவானாக. அவர்கள் நமக்கு எத்தகைய விஷயங்களை கொண்டு சேர்த்தார்களோ அது நமக்கு ஆன்மீக அறிவு மட்டுமன்றி செயல் ரீதியாக வாழ்வுக்கு அவசியமாகும். இப்போது சில மர்ஹூமீன்களின் பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். அவர்களில் ஜனாசாவை தொழுவிப்பேன். முதலாவதாக சயீத் சௌக்கியா சாஹிப், சிரியாவை சார்ந்தவர். 18 ஏப்ரல் அன்று வஃபாத்தானார். எவ்வாறு இருப்பினும் தாமதமாக செய்தி கிடைத்துள்ளது. ஜனாசாவும் தாமதமாகவே தொழுவிக்கப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் சிரியாவினுடைய ஜமாத்துடைய மிகவும் களங்கமற்ற பழைய உறுப்பினர்களுள் ஒருவராவார். இவர் 5 வயதில் திருக்குரான் ஓதி முடித்தார். சிறு வயதிலேயே திருக்குரான் ஓதவும் தஜ்வீதுடன் கிராத்துல் குரானுடைய திறமை அவரிடம் இருந்தது. நிறைய அஹ்மதிகளுக்கு தஜ்வீதுல் குரான் கற்பித்தார். கண்ணியத்திற்குரிய முனீர் அல் ஹொஸ்னி சாஹப் இவர் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார். இவர் சட்டம் படித்தார். வக்கீல் தொழில் நன்றாக இல்லை என்று நினைத்து பிறகு டீச்சர் ட்ரைனிங் கற்று முழு நாட்டிலும் தெரிந்த ஆசிரியர்களுள் ஒருவராக கருதப்பட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாடம் நடத்தினார். ஹெட்மாஸ்டராக முன்னேறினார். மர்ஹூமுக்கு தப்லீகில் நல்ல ஆர்வம் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் தப்லீக் செய்வார். சில வருடம் முன்பு அரபு டெஸ்கில் ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் உடைய அரபி நூல்களை மொழிபெயர்த்து பரப்பப்பட்ட போது அன்னார் அனைத்தையும் வாசித்தார். எவ்வளவு நீண்டகால அஹ்மதியாக இருந்த பிறகு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய என்ன கூறியிருக்கிறார்கள் என்று எனக்கு இப்போதுதான் தெரிய வருகிறது. இப்போது உண்மையில் இஸ்லாம் அஹ்மதியத்து பற்றிய புதிதாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அன்னாருடைய நல்லொழுக்கம், அழகிய தொடர்பு, கொடை, தற்சார்பு, தன்மானம், எந்த பணத்தாசையும் இன்றி பிறருக்கு உதவுதல் போன்ற விஷயங்களை அவர்களை அறிந்த ஒவ்வொருவரும் விளக்குகிறார்கள். அது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அறியக்கூடிய ஒவ்வொருவரும் இதற்காகவே அன்னார் மீது அன்பு கொண்டார்கள். தமது பணிகளில் உதி இன்முகம், தேமிக்க தந்தையாக அவர் இருந்தார். களங்கமற்ற துணைவராக அன்னாரின் நட்பு வட்டம் பறந்தது. தொழுகை மற்றும் வணக்கங்களில் பேணுதல். ஏதாவது பணம் கிடைத்தால் சந்தா உடனே வழங்குவார். பல நேரங்களில் எல்லா பணத்தையும் சந்தாவாக தந்து விடுவார். நினைவாக 3 மகள்கள் உள்ளனர். மூத்த மகன் முகமது சாஹப், இளைய மகன் ஜலாலுதீன் சாஹப் ஆகியோர் அஹ்மதிகளாவர். அன்னாருக்கு அல்லாஹ் மன்னிப்பு மற்றும் கருணையில் நடைமுறை காட்டுவானாக, தகுதியை உயர்த்துவானாக, அவரது சந்ததிகளுக்கு செய்த துவாக்களை அவர்கள் மீதும் நிறைவேற்றுவானாக, மற்ற பிள்ளைகளுக்கும் உண்மையை அறிய வாய்ப்பு தருவானாக. 2வது ஜனாசா கண்ணியத்திற்குரிய அத்தீபுல் ஆபிது சாஹப் யூனஸ் 26 ஜூன் அன்று தமது 70வது வயதில் வஃபாத்தானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
இவர் அவரது பகுதியில் இருந்தார். மிகவும் களங்கமற்றவர். ஜமாத் மற்றும் காலத்தின் இமாமின் மீது பேரன்பு கொண்டவர். தமது வாழ்நாளில் முழுக்க மஸ்ஜிதில் கழித்தார். திருக்குரானின் மீது பேரன்பு கொண்டவர். அதிகமாக இறை தியானம் செய்பவர். ஜமாத்து பற்றி தெரிய வந்ததும் தாமதமின்றி மர்கஸுக்கு வந்து உடனே பையத் செய்தார். வீரமிகவர். எவரை சந்தித்தாலும் அஹ்மதியத்தை அறிமுகம் செய்வார். குடும்பத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் நிறைய அழுத்தங்கள் தரப்பட்டன. ஆனால் தமது ஈமானில் உறுதியாக நின்றார். இது முதல் நாளிலிருந்தே சந்தா கொடுக்க தொடங்கினார். ஹதரத் மசீமு இஸ்லாமுடைய எழுத்துக்களில் பேரார்வம் கொண்டவர். ஜும்மா தொழுவதற்காக சுமார் 5 மணி நேரம் ரயில் பயணம் செய்து மர்கஸுக்கு வருவோராக இருந்தார். வசியத் பற்றி தெரிய வந்ததும் வசியத் திட்டத்தில் இணைந்தார். இளைஞர்களுக்கு இறைவழியில் பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவார். இறைவழியில் செலவு செய்வதால் தான் இறைவன் எனக்கு பொருளில் பர்க்கத்திட்டான் என்று கூறி வந்தார். அவரது எல்லா நல்ல விருப்பங்களையும் அவரது சந்ததிகளின் ஹக்கில் நிறைவேற்றி வைப்பானாக. அவர்களுடைய துவாக்களையும் நிறைவேற்றி வைப்பானாக. 3வது ஜனாசா கண்ணியத்துக்குரிய அமத்துல் ஷுக்கூர் சாஹிபா ஹதரத் 3வது கலிஃபத்துல் மசீஹுடைய மகளாவார்கள். 3 செப்டம்பர் அன்று தமது 79வது வயதில் வஃபாத்தானார்கள். கூறியது போன்று 3வது கலிஃபத்துல் மசீஹ் மூத்த மகள். இந்த அடிப்படையில் ஹதரத்து முஸ்லிம் மௌதுல்லானுடைய தந்தை வழி பேத்தி ஆவார்கள். மாமனார் வீடு அடிப்படையில் ஹதரத் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா மற்றும் நவாப் முகமது அலி கான் சாஹிபுடைய தாய் வழி பேத்தி ஆவார்கள். 1940 காதியானில் ஏப்ரல் மாதம் பிறந்தார். ஆரம்ப கல்வி காதியானில் பெற்றார். பிறகு லாகூரில் படித்தார். இவருக்கு 2 திருமணங்கள் நடந்தன. நவாப் அப்துல்லா கான் சாப் உடைய மகன் ஷாஹித் கான் சாபுடன் திருமணம். அவர் மூலமாக 2 மகன்களும் 3 மகள்களும் இருக்கிறார்கள். மூத்தவர் ஆமீர் அஹமது கான் வாழ்வை அர்ப்பணித்தவர். தஹ்ரீக் ஜதீதில் இப்போது பணி செய்கிறார். இவரது 2 மகள்வழி பேரன்கள் ஜாமியாவில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். 2வது திருமணம் டாக்டர் மிர்சா லாயக் சாஹிபுடன் நடந்தது. அவரிடம் இவருக்கு குழந்தை இல்லை. இவருக்கு ஜமாத் அடிப்படையில் பெரிய பணிகள் எதுவும் இல்லை. ஆனால் பொதுவாக பல்வேறு வழியில் ஜமாத் பொறுப்புகளில் துறைகளில் லஜ்னாவுடைய பணிகளில் பங்கெடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எழுதக்கூடிய அனைவரும் எழுதுகிறார்கள். மிகவும் ஒத்துழைப்பு நல்கக்கூடியவர், எளிமையானவர், நம்முடன் சேர்ந்து பணி செய்வார். எழுதவும் படிக்கவும் நல்ல ஆர்வம் இருந்தது. அம்மாஜானுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார். 2வது நூல் ஹதரத் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபா பற்றி எழுதியிருக்கிறார். முபாரக்கா கி கஹானி முபாரக்கா ஹி சுபானி என்ற ஒரு நூலில். 3வது நூலின் முன்வடிவம் முழுமையடைந்துள்ளது. ஆனால் வெளிவரவில்லை சூளையால். ஹதரத் மிர்சா ஷரீப் அஹமத் சாஹிபுடைய மனைவி ஹதரத் பூ சுனைப் சாஹிபாவுடைய வரலாறு மற்றும் வாழ்வு சம்பந்தப்பட்டது. இந்த நூல்களும் லஜ்னாவுக்கு ஒரு நல்ல படைப்புகளாகும். அவரது மகள் வழி பேத்தி மலாஹத் கூறுகிறார், எனது தாய் வழி பாட்டி 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் எப்போதும் புன்னகையுடன் இருக்குமாறு கூறுவார்கள் என்று எப்போதும் கூறி வந்தார். இதனால் நான் எப்போதும் பார்த்துள்ளேன். அன்னாரின் இறுதி நோயின் வேளையில் கூட புன்னகையுடன் இருந்தார்கள். கஷ்டத்தில் கூட சிரித்து கொண்டே இருந்தார்கள். மிகவும் கஷ்டம் தரும் நோயாக இருந்தது. இறுதியில் தான் கேன்சர் என்று தெரிய வந்தது. ஆனால் மிகவும் தைரியம் மற்றும் பொறுமையுடன் அதை சகித்து கொண்டார்கள். கலிஃபத்துல் மசீஹ் 3வது அவர்கள் கூறி வந்தார்கள், அவர் எப்போதுமே துயரத்தை பொறுமையுடன் சகித்து கொள்வார்கள் என்று. அன்னார் மீது அல்லாஹ் தஆலா மன்னிப்பு மற்றும் கருணையின் நடைமுறையை காட்டுவானாக. அவரது குழந்தைகளிடமும் அடுத்த சந்ததிகளிடம் கூட ஹிலாஃபத் மற்றும் ஜமாத்துடன் பற்றுடன் நிலைத்திருக்கும் வாய்ப்பு தருவானாக. ஆம், இன்னொன்று விடுபட்டு விட்டது. இன்று ஹுத்தாமுல் அஹ்மதியாவுடைய இஸ்திமா ஆரம்பமாவதனால் ஜும்மாவுக்கு பிறகு அசரும் ஜமா செய்யப்படும்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.